கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைக்கும் ராமநாதபுரத்தை சார்ந்த மனோகரன் என்கிற அன்பு சகோதரருக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய மனைவி பானுமதி இருதய பலவீனத்தோடு இருக்கிறாங்க, அதற்காக ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய மகன் பாண்டியராஜன் குடி பழக்கத்திலிருந்து விடுதலை ஆகணும், அதற்காக ஜெபிக்க போகிறோம். என் அன்புக்குரியவர்களை இணைந்து ஜெபிக்கலாமா? உங்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் அன்பு சகோதரர் பாண்டியராஜன் அவர்களுடைய குடும்பத்திற்காக மிகுந்த கருஷனையோடு நானும் கிராஸ் டிவி ஜெப பங்காளர்களும் இணைந்து ஜெபிக்கிறோம். பா, அன்பு மனோகரன் சகோதரருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. அவங்க மனைவியுடைய சரத்தில் இருக்கிற இருதய பலவீனம் மாறட்டும், அவங்க மகனுடைய குட்டி பழக்கம் மாறட்டும் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, குடும்பங்களில் காணப்படுகிற அத்தனை பிரச்சனைகள் மாறும்படியா கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படி செய்கிறதற்காய் நன்றி நன்றி. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, உங்கள் காரியம் ஜெயமாயிருக்கும். இன்றைக்கு அநேகருடைய காரியம் தோல்வியாக இருப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. உங்கள் காரியமெல்லாம் ஜெயமாக இருப்பதற்கு இன்னும் மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையில் தோல்விக்கு காரணம் என்ன? நம்மளுடைய அவிசுவாசம்தான். நம்மளுடைய விசுவாசம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்முடைய காரியம் ஜெயமாக இருக்கும். ஒரு முறை இயேசு கிறிஸ்துவிடத்தில் சீசர்கள் கேட்டாங்க, ஆண்டவரே, இந்த பிசாசுகளை எங்களால் ஏன் துரத்தி விட முடியலை? இது அவங்களுடைய தோல்வியை குறிக்கிறது. இதுவும் சொல்லுகிறது, மார்க்கு 9:27, 28, 29 நீங்கள் வாசித்து பார்த்தா உங்களுடைய அவிசுவாசத்தினால்தான். மத்தேயு 17:20 நீங்கள் வாசித்து பாருங்க, உங்களுடைய அவிசுவாசத்தினால்தான் அந்த பிசாசை உங்களால் துரத்த முடியலை. நீங்கள் கடுகு அளவு விசுவாசம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் அப்படி ஆகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்களால் ஜெயிக்க முடியும். நான் சொல்ல ஆமென் சொல்லுவீங்களா? உலகத்தை ஜெயிக்க முடியும், பிசாசை ஜெயிக்க முடியும், பாவத்தை ஜெயிக்க முடியும், சோதனையை ஜெயிக்க முடியும், பாடுகளை ஜெயிக்க முடியும், உபத்திரவத்தை ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளை, மனுஷர்களுடைய தீய எண்ணங்களை ஜெயிக்க முடியும். நம்ம ஜெயிக்க தான் பிறந்திருக்கோம். பிசாசை ஜெயிக்கிறதற்காக தான் உங்களையும் என்னையும் தேவனாய கர்த்தர் உருவாக்கி இருக்கிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதும் பொழுது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, வருங்காரியங்களோ, நிகழ்காரியங்களோ, உயர்வோ தாழ்வோ, வேறெந்த சிருஷ்டியோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோமே. இத்தனை பிரச்சனை வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. நான் ஜெயம் கொள்கிறவன், நான் ஜெயம் கொள்கிறவள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இந்த உலகத்தை ஜெயிக்கணும். அதுதான் ஆண்டவர் உங்கள் மேலே என் மேலே வச்சிருக்கிற தரிசனம். ஜெயிக்க முடியும். யோவான் 16:33 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவரே சொல்கிறாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன். ஏன்னா என்னுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் உலகத்தை ஜெயிக்க முடியும். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறாருன்னா ரொம்ப நம்ம யோசிக்கணும், ரொம்ப யோசிக்கணும். பைபிள் என்ன சொல்லுகிறது தெரியுமா? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்.
1 யோவான் 5:4 சொல்கிறது. நீங்களும் நானும் தேவனால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனால மறுபடியும் பிறந்திருக்கிறோம் என்றால் உலகத்தை ஜெயிக்க முடியும். உங்களுடைய விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்னைக்கு உலகம்னா என்ன தெரியுமா? 1 யோவான் 2:15-16 நீங்க வாசித்து பாருங்க. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த 3 உலகம் என்று வேதம் சொல்கிறது. இந்த 3ஐயும் ஜெயிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வான். ஆண்டவரிடத்துல கேளுங்க, எனக்கு ஜெபிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசத்தோடும் ஜெபத்தோடும் உலகத்தை ஜெயித்தா உங்களால் ஜெயிக்க முடியும். என்னுடைய அன்பு மகள் ஜோனாள் ஒரு முறை ஒரு காரியம் சொன்னாள். டாடி, விழுந்து கிடப்பது தோல்வி, ஆனால் அதை விட்டு எழுந்து இருப்பது தான் ஜெயம். ஒரு தோல்வியில் விழுந்துட்டோன்னா விழுந்தே நம்ம கிடக்கக்கூடாது, அதை விட்டு எழும்பணும், மறுபடியும் அதை முயற்சி பண்ணணும். அப்போதான் நம்ம ஜெயிக்க முடியும். வேதாமத்தில் ஜெயித்த அநேக தெய்வ மனிதர்கள் இருக்கிறாங்க. அதில் ஒரே ஒரு மனிதனை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். தானியேலின் புத்தகம் 6வது அதிகாரம் 28வது நீங்கள் வாசித்து பாருங்க. கோரேஸ் மன்னனுடைய ஆட்சி பார காலத்திலும் தரியு ராஜாவுடைய ஆட்சி பார காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. பாருங்க, 2 மன்னன் ஆட்சி பண்ணுறாங்க. இந்த 2 மன்னனுடைய காலத்திலும் தானியேல் இருக்கிறாங்க. இந்த 2 மன்னனுடைய காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்துச்சு. இயல்பா ஒரு மன்னன் வரும் பொழுது அந்த மன்னன் யார் யாரெல்லாம் தேவையில்லையோ அவங்கள அத்தனை பேரையும் மாற்றிடுவாங்க. அதுதான் அரசியல். ஆனால் தானியேலுடைய காரியம் 2 ராஜாக்கள் ஆட்சி பண்ணும் பொழுது தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்ததற்கு காரணம் என்ன? தானியேல் ஜெபிக்கிறான். தினமும் 3 வேளை, தானியேல் 6:10 3 வேளை ஜெபிக்கிறான். முழங்கால் படியிட்டு கண்களை அப்படியே எருசலேமுக்கு ஏறெடுத்து பரலோகத்தின் தேவனை நோக்கி அவன் ஜெபிக்கிறான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஜெபம் பண்ணுங்க. ஒரு காரியம் ஜெயம் ஆகிற வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுடைய காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஜெபிச்சா நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு உலகத்தை ஜெயிச்சிட்டோம், பிசாசை ஜெயிச்சிட்டோம், மாம்சத்தை ஜெயிச்சிட்டோம். இந்த உலகத்தினுடைய காரியங்கள், சோதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் அத்தனையும் ஜெயிச்சாச்சு. என் தேவனால் என்னால் முடியும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, வேத வசனம், ஜபம், விசுவாசம். ஏசு பிசாசை வசனத்தை கொண்டு ஜெயித்தா. ஏசு கிறிஸ்து பிசாசை ஜபத்தினால ஜெயித்தா. இந்த 2 உங்கள் வாழ்க்கையில் இருக்குமே, ஆனால் ஜெயம் நிச்சயம் உண்டாகும். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஜெயம் உண்டாகட்டும். ஆண்டவரே, நீ சொன்னி நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்துவேன். அப்பா, ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்து நீர் இவர்களை மேன்மைப்படுத்தும். அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். ஜெயம் நிச்சயம் உண்டு. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.